டேமாக வந்து தந்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. ஒன்னே வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண போவோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து எது வந்து ஹையஸ்ட் வேல்யூவோ அதை வந்து எடுத்து வந்து எழுதும். அது சரிங்களா? ஸோ வந்து இதில் பாருங்கள் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து எக்ஸை வந்து வெளியே எடுத்து வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி வந்து 2x வந்து இருக்கும். இதில் வந்து எக்ஸ் போச்சுன்னா -3y வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயரு 2x - 3y ஹோல் ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ வந்து ரெண்டாவது டேர்மில் வந்து என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ வந்து 2 வந்து தனியாக வந்து எடுத்துடலாமா? மீதி என்ன இருக்கும்? 2 வெளியே போச்சுன்னா 2x இருக்குமா? இங்கே வந்து -3y வந்து இருக்கும். இதை எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஹோல் க்யூப் வந்து போடுவோம். அப்படின்னா 2 க்யூபு 2x - 3y ஹோல் க்யூப்னு வந்து போடலாம். சரிங்களா? அடுத்து இந்த டேர்மை வந்து பாருங்கள். இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டாடணும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை பாருங்களேன். 2 × 2 × 2 வந்து 8. அதை 2 4 4 வந்து 8. அப்போ வந்து 2 க்யூபுங்கிறது வந்து 8. அதே மாதிரி வந்து 3 க்யூபுங்கிறது வந்து 27. அப்போ வந்து இதை வந்து இப்படி எழுதலாமா? 2 க்யூபு x க்யூபு மைனஸ் 3 க்யூபு y க்யூப்னு வந்து எழுதலாமா? இல்லை இதை வந்து இப்படி கூட எழுதிக்கலாம். 2x ஹோல் பவர் க்யூபு மைனஸ் 3y ஹோல் பவர் க்யூப்னு வந்து எழுதிக்கலாமா? இது பாருங்கள் a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலாவில் வந்து இருக்குது. ஸோ வந்து a க்யூப் மைனஸ் b க்யூபோட இது வந்து என்ன? a க்யூபு மைனஸ் b க்யூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b a ஸ்கொயரு ப்ளஸ் b ஸ்கொயரு ப்ளஸ் ab. சரிங்களா? ஸோ வந்து a மைனஸ் பினா ஏனா வந்து இது மட்டும் தான் வந்து a, இது மட்டும் தான் வந்து b. சரிங்களா? ஸோ வந்து ஏனா வந்து 2x மைனஸ் 3y a மைனஸ் பினா ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 3y ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2x × 3y. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் இல்லைங்களா? ஸோ வந்து 2x மைனஸ் 3y இன்ட்டு 4x ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 9y ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 6xy. எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கும். இது ரெண்டத்தையும் பெருக்கி வந்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். இது பாருங்கள், இது ஆன்சரு. அடுத்து இது ஆன்சரு. அடுத்து வந்து இது ஆன்சர். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து காமனான டேர்ம்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அதோட ஹையர் பவர் வந்து இப்படி வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே வந்து எக்ஸ் இல்லை. எக்ஸ் இருக்குது. எக்ஸோட ஹையர் டைம் வந்து என்ன? ஸ்கொயர் தான் வந்து ஹையஸ்ட் டைம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் வந்து எதுவும் இல்லை. அப்போ 2ஓட ஹையர் டைம் வந்து என்ன? 3 தான் வந்து ஹையர் டைம். ஓகேவா? ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? 2x மைனஸ் 3y. இதோட ஹையஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து க்யூபு தான் வந்து ஹையஸ்ட் இது. ஸோ வந்து க்யூபை வந்து எழுதிக்கும். இன்னும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது 4x ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 9y ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 6xy. இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எல்சிஎம். இதோ பாருங்கள், ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது இந்த ஆன்சர்.